பாப்பாளுக்கு 3 வயசு ஆகிடுச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் குடும்பமாக கிளம்பிட்டோம். பாருங்கள், பாப்பா குஷியாக காரில் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக போய் முதல்ல சேலத்தில் முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் முதல்ல போனோம். பாருங்கள், பாப்பா ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. முத்துமலை முருகன் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். அங்கே பொங்கல் ஜாமான்லாம் இறக்கி வச்சுட்டு முதல்ல பொங்கல் வைக்க ஆரம்பித்தோம். எல்லாம் சமையல்காரர்லாம் வந்திருந்தாங்க. பொங்கல் வச்சுட்டோம். என் மனைவியும் மருமகளும் பொங்கல் வச்சாங்க. நல்லபடியாகவே பொங்கல் பொங்கிடுச்சு. பிறகு சமையல்காரெல்லாம் பிராய்லர் கோழி நாங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் எடுத்து சமையல்காரர் கேஸ் அடுப்பில் அதை சமைச்சிக்கிட்டு இருந்தார். சாப்பாடுலாம் எல்லாருக்கும் போடுறதுக்காக சாப்பாடு வடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பொங்கல் வச்சு நல்லபடியாக முடிஞ்ச உடனே அப்புறம் நாங்கள் கோழி எடுத்துக்கிட்டு அங்கே கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். மறுபடியும் பாப்பாவை தூக்கிட்டு மொட்டை அடிக்க போனோம். மொட்டை அடிக்கணும். பாப்பா ரொம்ப அழுதுருச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாப்பா ரொம்ப அழுதுச்சு. அப்புறம் எப்படியோ சமாளித்து எல்லோரும் பிடிச்சி சமாளித்து நல்லபடியாக முடி காணிக்க அம்மனுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அது குஷியாகிடுச்சு. எங்கள் பாப்பா குஷியாகிடுச்சு. மறுபடியும் நல்லபடியாக உள்ள சாமி கோயிலுக்குள்ளே தூக்கிட்டு போய் பாப்பாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு காணிக்கெல்லாம் செலுத்திட்டு நல்லபடியாக வந்துட்டோம். பாருங்கள், சாமிக்கு காணிக்கை போட்டுட்டு நாங்கள் நல்லபடியாக சாமி உத்தரவு கொடுத்தோன்னே நாங்கள் ஊர் திரும்பிட்டோம். இது எங்கள் சுபமான யாத்திரையாக இருந்ததுங்க.